நம்ம பிஸியாக இருக்கிறது, வேலை செய்கிறத பற்றிலாம் நம்ம பேசுகிறோம்ல. பட் ஒரு கிரியேட்டராக, ஈவன் ஒரு ஆண்டர்ப்ரனராக கூட ஆஃபீஸில் ஆர் வீட்டில் சும்மா இருக்கிறத பற்றி சொல்லுங்கள். சும்மா இருக்கிறத பற்றி கவலையே பட வேண்டாத ஒரு இண்டஸ்ட்ரி இதுதான். பிகாஸ் உங்களை நிறைய டைம் சும்மா உட்கார சொல்லிவிடுவோம் இந்த இண்டஸ்ட்ரி. லைக் இந்த இண்டஸ்ட்ரியில் சும்மா இருக்கிறது தான் நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைம் யூர் சும்மா ஒன்றுமே பண்ணாமல் உங்களுக்கு எந்த ப்ராஜெக்டும் இல்லாமல் தான் இருப்பீங்க. தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. For 25 years, I remember when we were doing Annapurni, it was Nayanthara ma'am's 75th film. I was like, hey, Yardin Moini was her, I think, 11th film. It was my 7th film. From 11 to 75, I have moved from 7 to, I think, 15 or 16, right? I'm like, wow, she has been busy for 20 years. I have been summa sitting, watching, right? So, on the stage, when you realize that you're not going to get opportunities, right? How do you hibernate healthily? எவ்வளோ முக்கியம். அண்ட் இன்னொன்று, இது சினிமா மட்டும் இல்லை. ஈவன் நீங்கள் ஸ்டாண்டப் கபடினா கூட உங்களோட ஒரு ஸ்பெஷல் ஒரு டூர் முடிஞ்சிருச்சுன்னா நடுவில் ஒரு 6 மாதம் 1 வருஷம் சும்மா தான் இருக்க போகிறோம். பேசிக்காக எழுதணும்னு ட்ரை பண்ண போகிறோம். ஆனால் எவ்ரிடே எழுதுவோமான்னு நமக்கு தெரியாது. எவ்ரிடே ஐடியாஸ் வருமானு நமக்கு தெரியாது.